வணக்கம். இது செகண்ட் லெசன், 12th செகண்ட் லெசன், அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டவியல். அதில் லாஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 18 வரலையும் பார்த்தோம். இப்போ அதுக்கு மீதி உள்ள கொஸ்டின்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். வழக்கம் போல் இந்த கொஸ்டின் பேப்பர் போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம், அதே மாதிரி ஃபார்முலா லிஸ்ட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ 19th கொஸ்டின் பார்ப்போம். 19th கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2 cities are 150 கிலோமீட்டர் அப்பார்ட். 2 நகரங்கள் 150 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்குது. ஒரு நகரம் ஏன்னு வச்சுக்கோம், இன்னொரு நகரம் வந்து பின்னு வச்சுக்கோம். ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 150 கிலோமீட்டர். எலக்ட்ரிக் பவர் இஸ் சென்ட் ஃப்ரம் ஒன் சிட்டி டு அனதர் சிட்டி த்ரூ காப்பர் ஒயர். ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு காப்பர் ஒயர் மூலியமாக, தாமிர கம்பிகள் மூலியமாக மின்சாரத்தை அனுப்புகிறாங்க. த ஃபால் ஆஃப் பொட்டன்ஷியல் பர் கிலோமீட்டர் இஸ் 8 வோல்டேஜ். அதாவது பொட்டன்ஷியல், ஃபால் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்னா பொட்டன்ஷியல் ட்ராப், ஓகேயா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு கூட சொல்லலாம். அதாவது இங்கே வந்து 100 வோல்டேஜ் இருக்குது இந்த பாயிண்டில் அப்படின்னா, இந்த பாயிண்டில் எவ்வளோ இருக்குன்னா இதை விட 8 வோல்டேஜ் கம்மியாக இருக்குது, ஓகேயா. அப்போ எவ்வளோ இருக்குங்க? 92 வோல்டேஜ். புரியுதா? இதுதான் ஃபால் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னா, ஓகே, மின்னழுத்த இறக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னொரு மாதிரி சொன்னால் பொட்டன்ஷியல் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம், ஓகே. அப்போ ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 பாயிண்ட்டுகளில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 8 வோல்டேஜ், அதான் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோன்னா 1 கிலோமீட்டர் இடைவெளியில், 1 கிலோமீட்டருக்கு 8 வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ், ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ பொட்டன்ஷியல் ட்ராப், ஃபால் ஆஃப் பொட்டன்ஷியல் பர் 8 கிலோமீட்டர் இஸ் 8 வோல்டேஜ் அப்படின்னா பொட்டன்ஷியல் ட்ராப் அப்படின்னே சொல்லலாம். பொட்டன்ஷியல் ட்ராப் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 8 வோல்டேஜ் பர் கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருக்கு 8 வோல்டேஜ். அடுத்து, அண்ட் த ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் பர் கிலோமீட்டர் இஸ் 0.5 ஓம். ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ், இதே மாதிரி இந்த காப்பர் ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல, மின் தடை. அது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, மின் தடை ஆரோட மதிப்பு வந்து 0.5 ஓம் பர் கிலோமீட்டர். இதுவும் 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ மின்தடை இருக்குது. இந்த பவர் லாஸ் இந்த ஒயர் அப்படின்னா, இந்த இங்கேருந்து அந்த ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு கரண்ட் எடுத்துகிட்டு போகிறப்ப எவ்வளோ இந்த ஒயரில் வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம அனுப்புகிறதெல்லாம் அவ்வளோ பவரும் அப்படியே போய் சேர்ந்துடாது. 1000 வாட் அனுப்புகிறோம்னா 1000 வாட்டு, ஒரு 100 மெகாவாட் அனுப்புகிறோம், 100 மெகாவாட்டும் அப்படியே போய் அங்கே போய் சேர்ந்துடாது. இடையில லாஸ் ஆகும். எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க, ஓகே. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், டைரெக்டான ஒரு கொஸ்டின். என்ன ஃபார்முலா நமக்கு அப்படின்னா, பவர் லாஸ் ஃபார்முலா ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிக் பல்பு இதெல்லாம் பார்த்ததான். பவர் லாஸ், ஆற்றல் இழப்பு. ஆற்றல்னு சொல்லக்கூடாது, இதை திறன் சொல்லலாம். திறன் இழப்பு. ஆற்றல்னா எனர்ஜி, திறன்னா பவர். ஆற்றல் திறன் இழப்பு என்ன ஃபார்முலா அப்படின்னா, பவர் லாஸ் பிஎல்னு போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா V²/R. இப்போ வீணா இங்கே என்ன அப்படின்னா, இந்த வோல்டேஜ் கிடையாது. நம்ம இது வந்து 1 கிலோமீட்டருக்கு 8 வோல்டேஜ் அப்படின்னா 150 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோ வரும்? 1 கிலோமீட்டருக்கு 8 வோல்டேஜ்னா 150 கிலோமீட்டருக்குன்னா 8 × 150 எவ்வளோ வரும் பாருங்கள். 8 15 எவ்வளோ? 8 1 8, 8 5 40. அப்போ பாருங்கள், 0 5 40, மீதி 4, 8 1 8, 8 4 12, 1200 வோல்டேஜ் வரும். அதுதான் இங்கே வி. ஆர். அடுத்து, இந்த மொத்த கம்பியினுடைய மின்தடை என்ன? இது வந்து என்னது? 1 கிலோமீட்டரோட கம்பி, 1 கிலோமீட்டர் நீளமுள்ள கம்பியினுடைய மின்தடை ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.5 ஓம். அப்போ 150 கிலோமீட்டருக்கு எவ்வளோ? அப்போ என்ன பண்ணோம்? 0.5 × 150 எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? 0.5னா என்னது? ஆஃப், அரை. 150ல் அரை எவ்வளவு? 75 இல்லையா? அப்போ 75 ஓம். இதுதான் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். விக்கு பதிலாக என்ன பண்ணோம்? 1200 ஸ்கொயர், V². அதனால் 1200 × 1200 டிவைடட் பை R எவ்வளவு? 75, ஓகே. இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். எவ்வளோ வரும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும்? 12 12 144, 12 12 144. இங்கே ஒரு 10⁻², இங்கே ஒரு 10⁻², அப்போ 10⁻4 ஆகும், டிவைடட் பை 75. இப்போ இந்த 144 டிவைட் பை 75 டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா, இதை இதால் டிவைட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னா 1.92 வருது.
இன்ட்டு 10⁴. உங்களுக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆன்சர் வந்து என்னென்னா வாட்டில் இருக்குது, கிலோ வாட்டில் இருக்குது, ஜூலில் இருக்குது. இன்னொன்று ஜூல் வராது. ஏன்னா ஜூலுங்கிறது என்னது, ஆற்றலோட அலகு, யூனிட் ஆஃப் எனர்ஜி. இங்கே கேட்குறது வந்து திறன், பவர். ஸோ அது எல்லாமே வாட்டு கிலோ வாட்டில் தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன்சர் அவங்க கொடுத்துருக்க எல்லாமே 19.2, 19.2, 12.2லாம் கொடுத்துருக்காங்க. 12.2 வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கே 12.2 இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா சி எலிமினேட் பண்ணியாச்சு, டி எலிமினேட் பண்ணியாச்சு, ஏபி ரெண்டில் தான். இப்போ 9 பாருங்கள் 19.2 வாட்டில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை எப்படி எழுதலாம், இதை வந்து வேறு மாதிரி எப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 19 ஆயிரும். 19.2 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10ஆல் டிவைட் பண்ணும். இதை 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 10⁴ ஆகிடும். அப்போ 19.2 இது வந்து கிலோ, 10⁴ 1000, 1000னா 1 கிலோ, கிலோவாட். இதான் ஆன்சர் 19.2 கிலோவாட். அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 19th கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. ஓகே, இதை நோட் பண்ணிங்க. ரைட், அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 20 என்னென்னா இது வந்து மீட்டர் பிரிட்ஜ் சம்மந்தப்பட்டது. The resistance in the two arms of the meter bridge are 5 ohm and 6 ohm. மீட்டர் பிரிட்ஜோட 2 கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ohm கொடுத்துருக்காங்க. இந்த கேப்பில் 5 ohm. அடுத்து இந்த கேப்பில் வந்து 6 ohm கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6 ohm, இது வந்து 6 ohm. ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி. அடுத்து பாருங்க, கனெக்ட் பண்ணியாச்சு. when the resistance R is shunted with the equal resistance, the new balance point is 1.6 L1. நியூ பேலன்ஸ் பாயிண்ட், அதாவது ஆல்ரெடி பேலன்சிங் பாயிண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா L1 வச்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி பேலன்சிங் பாயிண்ட்டு. இப்போ இந்த கேஸ்க்கு வந்து பேலன்சிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா, நம்ம மீட்டர் பிரிட்ஜில் ஜாக்கி வச்சு மூவ் பண்ணுவோம் இல்லையா, நல் டிஃப்ளெக்ஷனுக்கு, சுழி விளக்கத்துக்கு. அப்போ இந்த கேஸ்க்கு வந்து பேலன்சிங் பாயிண்ட் வந்து L1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட இந்த ஆரோட இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. R ohm இருக்கு இல்லையா, இதோட ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்னொரு ஷண்ட்னா பேரலலாக இணைத்தட மின்தடை, பக்க இணைப்பில் ஒரு மின்தடை கனெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு R கனெக்ட் பண்ணுறான். ஓகே, இன்னொரு R ohm கனெக்ட் பண்ணுறான். இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆயிடுது இப்போ அப்படின்னா, இப்போ வந்து பேலன்சிங் லென்த் கிடைக்கும்ல, அது வந்து முன்னாடி வந்து L1னா இப்போ வந்து எவ்வளோனா 1.6 L1. இதை போல் 1.6 மடங்கு கிடைக்குது இங்கே கிடைக்கிறது ஜாக்கி. அப்போ இப்போ பேலன்சிங் லென்த் வந்து L1 = 1.6 L1. சரியா, பேலன்சிங் லென்த்து 1.6 L1. ரைட், நியூ கேஸில் 1.6 L1. ரைட், இப்படி கிடைக்குது. இப்போ என்ன கொஸ்டின் என்னன்னா, த ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ், இந்த ஆர் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதோடைய வேல்யூ இதோட வேல்யூ சமம் சொல்லியாச்சு. ஸோ ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு மீட்டர் பிரிட்ஜுக்கு வந்து என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இப்போ இந்த கேஸ்க்கு ஃபார்முலா எழுதணும்னா என்ன எழுதுவோம், P/Q = R/S அப்படின்னு சொல்லுவோம். P/Q = என்னது, L1/L2. இந்த சைடு L1னா இந்த சைடு என்ன சொல்லுவோம், இந்த சைடு 100 - L1 இல்லையா. ஏன்னா மொத்தமாக 1 மீட்டர் பிரிட்ஜோட, அதனால தான் பேரே மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 1 மீட்டர் ஒயர் தான் இருக்கும். லென்த் ஆஃப் த ஒயர் வந்து 1 மீட்டர். அப்போ இந்த பக்கம் L1 போயிடுச்சுன்னா மீதி இங்கிட்ட 100 - L1. அதாவது இந்த பக்கம் 60 சென்டிமீட்டர்னா மீதி அந்த பக்கம் எவ்வளோ இருக்கும், 40 இருக்கும். 40 எப்படி வந்தது, 100 - 60 40. ஓகே, ஸோ இது 100 - L1. அப்போ நம்ம மீட்டர் பிரிட்ஜோட ஃபார்முலா நமக்கு தெரியும், P/Q = R/Sன்னு சொல்லுவோம். ஆறுங்கிறது இந்த பகுதியோட மின்தடை, அது வந்து இந்த நீளத்துக்கு நேர்தவில் இருக்கும், அதனால் L1/Sங்கிறது இந்த பகுதியோட மின்தடை, அது இந்த நீளத்துக்கு நேர்தவில் இருக்கும், அதனால் 100 - L1 சொல்லலாம். ஓகே, இப்போ P வேல்யூ தான் 5 ohm. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், 5 ohm போட்டுக்கலாம். Qங்கிறது R, ஸோ R. சரியா, இது வந்து இந்த ஃபஸ்ட்டு கேஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கேஸ்க்கு என்ன எழுதணும், ஈக்குவேஷன் பாருங்க, இங்கே Pங்கிறது 5 ohm தான். ஸோ 5/Qங்கிறது இந்த R. ஆனால் இப்போ வந்து என்னது, 2 மின்தடை இருக்குது பக்க இணைப்பில். இங்கே வந்து 1 மின்தடை தான் R. ஆனால் இப்போ வந்து 2 மின்தடை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் பேரலாக கனெக்ட் பண்ணால் பக்க இணைப்பில் தொகுபயன் மின்தடை
எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர்பி ஈக்குவல் டு ஆர் பை என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த மதிப்பு ஆர் பை எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 2. அப்போ ஆர் பை 2 ஆயிடும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆருக்கு பதிலாக இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணணும், ஆர் பை 2 போடுவோம். ஆர் பை 2 ஈக்குவல் டு இப்போ பேலன்ஸிங்லேருந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1.6 L1. அப்போ L1 இப்போ வந்து என்னது 1.6 L1 டிவைடட் பை இப்போ இங்கே என்ன வந்துடும், இது எவ்வளோ 100 மைனஸ் 1.6 L1. 100ல் கழிச்சிடணும். இங்கே என்ன L1 என்ன வருதோ அதை 100ல் கழிச்சிடணும். அப்போ 100 மைனஸ் 1.6 L1 வந்துடும். ஸோ இங்கே 100 மைனஸ் 1.6 L1. சரியா. இப்போ இந்த 2 வந்து மேலே கொண்டு போகலாமா, மேலே கொண்டு போனால் என்ன ஆகும், இது வந்து மேலே கொண்டு போனால் 5 × 2 10 ஆகிடும். ஓகே. ஸோ இப்படி எழுதலாமா, 10/R இப்படி எழுதலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுதான் செகண்ட் கேஸ்க்கான ஈக்குவேஷன். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வந்து இதை அப்படி கூட எழுதிக்கலாம், அப்படியே வசதியாக இருக்கும், அது ஈஸியாக 2 × 5/Rன்னு இருக்கட்டும், அது ஒரு ரீசனுக்காக. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல L1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். L1 வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளுடைய எய்ம் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்போ முதல்ல L1 கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், இது வந்து 5/R, இந்த ஈக்குவேஷனில் 5/R இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் மட்டும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டிடியூட்டிங் 1 × 2, சப்ஸ்டிடியூட்டிங் 1 × 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 × 5/Rோட வேல்யூ என்னது, இந்த 5/Rக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இதோட வேல்யூ இதுதான், L1 பை 100 மைனஸ் L1. ஓகே. ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு 1.6 L1 பை 100 மைனஸ் 1.6 × L1 இப்படி இருக்குது. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே L1 2 சைடு இருக்குது, ஈக்குவேஷன் 2 பக்கம் மேலே நியூமரேட்டரில். வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணி இப்படி பண்ணலாமா. இது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து 2, இது 1.6 இல்லையா. 1.6ல் எத்தனை 2 இருக்குது, 0.8ன்னு சொல்லலாமா, 0.8. ஓகே. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே மேலே வந்து என்ன இருக்குது, 100 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 100 மைனஸ் 1.6 L1, 100 மைனஸ் 1.6 L1 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது, 0.8 இருக்குது. 0.8 இன்ட்டு கிராஸ் மல்டிபிள் 0.8 இன்ட்டு 100 மைனஸ் 100 மைனஸ் L1. ஓகே. இப்போ இது சால்வ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். இது வந்து 100 மைனஸ் 1.6 L1 ஈக்குவல் டு இதை 0.8 இன்ட்டு 100 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 0.8 100ஆல் பண்ணால் 80 வந்துடும். 80 மைனஸ் இதை 0.8 இன்ட்டு L1 இப்படி வரும். ஓகே. இப்போ நம்ம L1 டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இங்கே எதுவும் ப்ளஸ் மைனஸ் மாதிரி இருக்கா, 100 மைனஸ் 1.6 L1. ஓகே. இது வந்து 100 மைனஸ் L1 ரைட். இப்போ வந்து இந்த 80 இந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ 100 மைனஸ் 80 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 0.8 L1. இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போகும், ப்ளஸ் 1.6 L1. அப்போ என்ன வரும், 100 மைனஸ் 80 20 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், 1.6ல் 0.8 போச்சுன்னா இது ப்ளஸ் இது மைனஸ் எவ்வளோ வரும், 0.8. இப்போ 0.8 L1. நமக்கு L1 தான் வேணும். ஓகேயா. அப்போ L1 வேணும்னா என்ன பண்ணலாம், இங்கே எழுதுறேன் சைடில், இங்கே எழுதுறேன். L1 வேணும்னா என்ன பண்ணலாம், L1 ஈக்குவல் டு 20/0.8. 20/0.8. 20/0.8னா எவ்வளவு, 20 மேலே டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 200, இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 ஆயிடும். 200ல் எத்தனை 8 இருக்குது, 4 25 100, 8 25 200, அப்போ 25. L1 வந்து 25. ஓகேயா. இது எல்லாமே வந்து சென்டிமீட்டராக இருந்தாலும் சரி, மீட்டராக இருந்தாலும் சரி. ஓகேயா, அப்படி வச்சுக்கலாம். ஓகே ரைட். L1 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 25. அடுத்து இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்,
இதை கொண்டு போய்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் வேல்யூ கிடச்சிரும். அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் இன் 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 5/r ஈக்குவல் டு L1 எவ்வளவு 25. அப்போ மேலே 25 பை கீழே 100 மைனஸ் L1 25. 100 மைனஸ் 25 எவ்வளவு 75. அப்போ எவ்வளோ வரும், இது 1 3 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், 3 15 1 × 6 6. அப்போ R ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது 15 ஓம். இதுதான் ஆன்சர். ஓகே, இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எத்தனாவது கொஸ்டின், 20வது கொஸ்டின். 20வது கொஸ்டின் ஆன்சர் 15 ஓம் இருக்குது. அப்போ ஆன்சர் பி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து 22nd கொஸ்டின் பார்ப்போம். 22nd என்னன்னா, the resistance of 4 arms PQRS in a Wheatstone bridge. Wheatstone bridgeன்னு சொல்லிட்டாங்க. ஸோ Wheatstone bridge முதல்ல சர்க்யூட் வரைஞ்சிக்கணும். PQRS இங்கே P இருக்கும், இது ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும். இது P, இந்த பக்கம் Q, அடுத்து PQ லெஃப்ட் டு ரைட், அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் டு ரைட். புக் ரீட் பண்ணுற மாதிரி இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. புக் எப்படி ரீட் பண்ணுவோம், இங்கே ஃபஸ்ட் லைன் ஆரம்பித்தோம்னா லெஃப்ட் டு ரைட் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப அடுத்த லைன் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மாதிரி எழுதணும். ஆர்டரை மாற்றக்கூடாது. இங்கே RSன்னு போட்டுறக்கூடாது, கண்டிஷன் தப்பாக போயிடும். ஓகே, PQ அடுத்து என்னது RS, R இது S, இப்படி போகணும். அடுத்து இங்கே வந்து என்ன இருக்கும், கேல்வாமீட்டர் இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு செல்லை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட சர்க்யூட் மின் சுற்றுப்படம். வீட்ஸ்டோன் சமண சுற்றோட மின் சுற்றுப்படம். அதில் பியோட மதிப்பு வந்து 10 ஓம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 ஓம். அடுத்து Q வந்து 30 ஓம்னு கொடுத்தாச்சு. R வந்து 30 ஓம், இதுவும் வந்து 30 ஓம். S 90 ஓம்னு கொடுத்துருக்காங்க, 90 ஓம். அடுத்து the EMF and internal resistance of the cell are 7 voltage 5 ஓம். அதாவது இது இந்த செல் இருக்குல்ல, அதோட EMF வந்து 7 voltage, இதோட internal resistance வந்து 5 ஓம். இது ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோங்க, 5 ஓம் ரெஸ்பெக்டிவ்லி. if the galvanometer resistance is 50 ஓம், கேல்வாமீட்டருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அதை Gன்னே வச்சுக்கிறேன். அது வந்து 50 ஓம்னு சொல்லிட்டாங்க, 50 ஓம். இப்போ if the galvanometer resistance இப்போது இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. the current drawn from the cell will be. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த செல்லிருந்து போகக்கூடிய கரண்ட் என்ன, அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ கரண்ட், இப்போ முதல்ல வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா முதல்ல இது பேலன்ஸாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். முதல்ல பேலன்ஸாக இருக்கா அப்படின்னா அங்கே பாருங்கள், கண்டிஷன் என்னது, பிரிட்ஜ் பேலன்ஸாக இருக்கிறதுக்கு P/Q = R/S தானே. இப்போ P வேல்யூ எவ்வளவு 10, பை Q வேல்யூ எவ்வளவு 30, ஈக்குவல் டு R வேல்யூ எவ்வளவு 30, S வேல்யூ எவ்வளவு 90. அப்போ என்னது, இது 1/3 ரேஷியோ, இதுவும் 1/3. அப்போ பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும், இந்த கேல்வாமீட்டர் வழியாக நோ கரண்ட் ஃப்ளோஸ், இது வழியாக கரண்ட்டே போகாது. அப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இப்போ மீதி சர்க்யூட் என்னது, கேல்வாமீட்டர் எடுத்துட்டோம்னா மீதி உள்ள சர்க்யூட் எப்படி வரையலாம். இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த PQ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது. ஓகே, தொடர் இணைப்பில் இருக்குது. இந்த Pயும் Qயும் தொடர் இணைப்பில் இருக்குது. அடுத்து இந்த பாயிண்டில் பார்த்தோன்னா RS ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்குது. அப்போ இப்படி இருக்குது, இது R, இது S. இந்த ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் இந்த பாயிண்ட் இல்லையா, இது வந்து ஏன்னு வச்சுக்கிங்க, BCD. அப்போ AC, இதுதான் AC இடையில தான் நம்ம செல்லை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ இதுக்கு இடையில நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செல்லை கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா ஓம்ஸ்லா தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓம் விதி என்னது, I = V/R, டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். V வந்து என்னது, இந்த வோல்டேஜ் இங்கே இருக்குது நமக்கு 7 வோல்டேஜ். இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இது வந்து எவ்வளவு 10, இது 30, இது வந்து எவ்வளவு 30, இது 90. பாருங்கள், இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது இல்லையா. தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புனா என்னது, RS = R1 + R2. அப்போ ரெண்டையும் கூட்டணும். அப்படியே கூட்டினா எவ்வளோ வரும், 40 ஓம் வரும். இது ரெண்டும் அதே மாதிரி என்ன இருக்குது, தொடர் இணைப்பில் இருக்குது, சீரீஸ் கனெக்ஷன். அப்போ ரெண்டையும் கூட்டணும். 30 + 90 120 ஓம் இல்லையா.
இப்போ இந்த 40 இந்த 120 எப்படி இருக்குது? பக்க இணைப்பில் இருக்குது. பக்க இணைப்பில் இருக்கா, தொடர் இணைப்பில் இருக்கா, சீரிஸ் கனெக்ஷனா, பேரல் கனெக்ஷனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இல்லையா? கரண்ட் வந்து பிரியுது அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து கரண்ட்டு இப்படி இருக்குது. இப்போ இப்படி ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இப்படி ஒரு ரெசிஸ்டார் இருக்குது இல்லையா? இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இங்கேருந்து போகிற கரண்ட் வந்து என்னது, ரெண்டு பார்த்தா பிரியும். இப்படி பிரிஞ்சுதுன்னா ரெண்டும் பக்க இணைப்பில் இருக்குன்னு அர்த்தம். அதே எப்படி இருக்குது, இன்னொரு மின்தடை வந்து இப்படி இருக்குன்னா இதில் போகிற கரண்ட்டு தான் இதுலேயும் போய் ஆகும். கரண்ட்டோட வேல்யூ வந்து மாற போகிறது கிடையாது. அப்போ அது வந்து தொடர் இணைப்பில் இருக்குது. இதுதான் சரி. இப்போ இங்கே வந்து இது ரெண்டும் வந்து என்னது, பக்க இணைப்பில் இருக்குது. எது ரெண்டும், இந்த 40 ஓமும் 120 ஓமும் பக்க இணைப்பில் இருக்குது இல்லையா? அப்போ அதோட தொகுபையின் மின்தடை கண்டுபிடிக்கணும். அதோட தொகுபையின் மின்தடைக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு தொகுபையின் மின்தடைக்கு ஃபார்முலா, பக்க இணைப்புக்கு என்ன ஃபார்முலா சொல்லணும் ஜென்ரலாக, ஆர்பி ஈக்குவல் என்னது, R1 × R2 by R1 + R2. ரெண்டு மின்தடைகள் பக்க இணைப்பில் இருந்ததுன்னா அது தொகுப்பைன்னு கண்டுபிடிக்கிறது. இதுதான் ஃபார்முலா பேரல் கனெக்ஷனுக்கு. அப்போ இது வந்து என்னது, இதுதான் R1. 40 × R2ங்கிறது என்னது 120 டிவைடட் பை 40 + 120 எவ்வளோ வரும், 4 12 48. அப்போ 2 0 இருக்குது போட்டுக்கணும். டிவைடட் பை 120 40 160. இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். இது எவ்வளோ, 3 16 48, ஒரு 0 இருக்குது. அப்போ 30 ஓம். என்ன 30 ஓமு, இந்த இப்போ இந்த ரெண்டுக்கும் தொகுப்பயன் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த 4 ரெசிஸ்டருக்கும் எல்லாம் சேர்த்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 30 ஓம் தான் கிடைக்குது. 30 ஓம். சரியா? அவ்வளோதான், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. வோல்டேஜ் இருக்குது. இப்போ கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னா கிடையாது. இங்கே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதை விட்டுறக்கூடாது. இந்த செல்லுக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அகமின்தடை. அதை சேர்க்கணும். அது என்ன இணைப்பில் இருக்குது, இப்போ இதெல்லாம் சேர்த்து நமக்கு என்னது 30 ஓம்னு சொல்லிட்டோம்ல. இந்த 30 ஓமும் இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அகமின்தடை அது என்ன கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா, அது என்ன கனெக்ஷனில் இருக்குது, ஒரு தொடர் இணைப்பில் இருக்குது. பாருங்க, இந்த 30 ஓம்ங்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கணும், ஒரு மின்தடையாக வச்சுக்கணும். அதுவும் இந்த செல்லு இதுவும் வந்து என்ன கனெக்ஷனில் இருக்குது, தொடர் இணைப்பில் இருக்குது இல்லையா? அப்போ தொடர் இணைப்பில் இருந்ததுன்னா நமக்கு வந்து என்ன ஃபார்முலா, அப்போ அதுதான் ஆர்டி ஈக்குவல் இந்த ஆர்பி 30 ப்ளஸ் இந்த ஸ்மால் ஆர், அது என்னது 5 ஓம். அப்போ எவ்வளோ வரும், 35 ஓம் வரும். இதுதான் என்னது ஆர்டி, மொத்த மின்தடை, இந்த சுற்றில் உள்ள மொத்த மின்தடை. இப்போ நம்ம மின்னோட்டத்துக்கு வருவோம். ஓம்ஸ் லா, கரண்ட்டு I = V/R, V/RT. V எவ்வளோ, டோட்டல் வோல்டேஜ் சர்க்யூட்டில் 7 வோல்டேஜ் பை RT எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 35. அப்படின்னா 1/4 7 35, 1/5. 1/5னா எவ்வளவு, 0.2 ஆம்பியர். இதுதான் கரண்ட்டு சர்க்யூட்டில், 0.2 ஆம்பியர். 0.2 ஆம்பியர் ஆன்சரில் இருக்கா, ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அப்போ 22க்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகே, அதை நோட் பண்ணிக்கணும். ரைட், அடுத்து 23 பார்ப்போம். 23rd கொஸ்டின் என்னென்னா, அந்த பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் இது ஏ, இது பி, இது சி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 சென்டிமீட்டர் ஒயரோட மொத்த நீளம் வந்து 12 சென்டிமீட்டர் இஸ் கிவன் அ ஷேப் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஒரு செங்கோணம் முக்கோணம் மாதிரி அதை வளைச்சிருக்காங்க. மொத்த ஒயர் ஒரே ஒயர் தான், இது முழுக்க ஒரே ஒயர் தான், 12 சென்டிமீட்டர் நீளம். அதை வந்து 3 பகுதியாக மடித்து ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கியிருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் இந்த பகுதியோட நீளம், இந்த பக்கத்தோட நீளம் 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது வந்து 5 சென்டிமீட்டர், இப்படி இருக்குது. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, the resistance between two ends AB, BC, CA of the respective sides are measured 1 by 1 by a multimeter. ஒரு மல்டிமீட்டரை பயன்படுத்தி ஏபிக்கு இடையில எவ்வளோ மொத்த மின்தடை, பிசிக்கு இடையில எவ்வளோ மின்தடை, சிஏவுக்கு எவ்வளோ மின்தடைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா அந்த மின்தடையினுடைய விகிதங்கள் எவ்வளோ இருக்கும், ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு தெரியும் என்னது மின்தடைனாவே இதெல்லாமே ஒரே ஒயர் தான் இல்லையா? அப்போ மின்தடை ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன ஃபார்முலா சொன்னோம், R = ρL/A. அப்போ இந்த ஒயரோட திக்னஸ் வந்து மாற போகிறதில்ல, ஏரியா கிராஸ் செக்ஷன் குறுக்குவெட்டு பரப்பு மாற போகிறதில்ல. ரோனா மின்தடை எண், ரெசிஸ்டிவிட்டி அதுவும் மாற போகிறதில்ல. அப்போ எது மாறும் அப்படின்னா R ∝ L, இந்த நீளம் தான். அப்போ நீளம் அதிகமானுச்சுன்னா அதனுடைய மின்தடையும் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம சொல்லலாம், பார்த்தோன்னே போடலாம், இது 3 அப்போ 3 இஸ்ட்டு இது எவ்வளவு 4 4 இஸ்ட்டு இது எவ்வளவு
5. அப்போ 3:4:5 அப்படின்னு போட்டுடலாம் இல்லையா? ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. 3:4:5 அப்படி போட்டால் தப்பு. இந்த மாதிரி தப்பாக போட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த தப்பான ஆப்ஷனும் இருக்கும் அதில். ஸோ இது கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில நம்ம வந்து மின்தடை கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் தனியாக இல்லை. நல்லா இருக்கணும். இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் தனியாக இல்லை, ஏபி. இந்த செக்மெண்ட் மட்டும் தனியாக நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது சொல்லலாம் நமக்கு. ஓகே, அப்படி இல்லை, அதோட சேர்ந்து இந்த 2 செக்மெண்ட்டும் இருக்குது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பாருங்கள் என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபிக்கு இடையில நம்ம மின்தடை கண்டுபிடிக்கிறப்ப பெட்வீன் ஏபிக்கு இடையில், அப்போ என்ன பண்ணுவோம், ஏலேருந்து கரண்ட் என்ட்ரு ஆகுது, பியில் வெளில வருது, அப்படி வச்சுக்கணும். அப்போ இங்கே கரண்ட்டு இப்படி பிரியும், இங்கே பிரியும், இப்படி வர கரண்ட்டு இப்படி வரும். சரியா? அப்போ இது சீரிஸ் பேரலல் சொன்னால எங்கே பிரியுதோ அப்போ வந்து என்னது, அது வந்து பேரலல். ஒரே கரண்ட் வந்துச்சுன்னா அது வந்து என்னது, சீரிஸ். இப்போ இங்கே இந்த கரண்ட்டு தான் இங்கே வந்தாகும். அப்போ இது ரெண்டும் சீரிஸ், தொடர் இணைப்பு. இதுவும் என்னது, பக்க இணைப்பு. அப்போ எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வரையலாம். எப்படி வரையலாம், ஏபி இங்கே வரும், ஏபி வந்து இது வந்து ஏபி, இது வந்து 3. அடுத்து ஏசி பிசி, இது ரெண்டும் எப்படி இருக்குது, தொடர் இணைப்பில். இது ஒரு மின்தடையாகவே நம்ம எடுத்துக்கணும், 3. அடுத்து இது வந்து என்னது, ஏசி வந்து எவ்வளவு, 5 போட்டுக்கோம், 5 ஓம். சிபி எவ்வளவு, 4 ஓம். இது ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ இதோட தொகுபையின் மின்தடை என்ன அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் என்ன இருக்குது, தொடர் இணைப்பில் இருக்கா. தொடர் இணைப்புனா 5 + 4 கூட்டிடணும், 9 ஓம். இந்த 9 இந்த 3 எப்படி இருக்குது, நமக்கு வந்து பக்க இணைப்பில் இருக்குது. இந்த 9 இதுவும் இப்போ இந்த 3 ஓமும் பக்க இணைப்பில் இருக்குது. பக்க இணைப்பில் இருந்தால் நமக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம், RAB = R1 × R2 / R1 + R2. அப்போ 3 × 9, 3 × 9/3 + 9 எவ்வளோ வரும், 3/27/9 3 12. அப்போ 27/12 வரும். இது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து வந்து பிசி கடையில் நான் என்ன பண்ணுவோம், பிசி கடையிலங்கிறப்ப இங்கே பாருங்க, கரண்ட் வந்து எப்படி வரும்னா, பிசி கடையில்னா பியில் என்ட்ராகி சியில் வெளில வரணும். அப்போ இப்படி வர கரண்ட் வந்து 2 பகுதியாக பிரியும், இப்படி பிரியும், இப்படி போயிட்டு இப்படி. இப்போ வந்து பிசி கடையில் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பிசியை மட்டும் கிடையாது. இது பி, இது சி. பிக்கும் சி கடையில் என்ன இருக்குது, 4 ஓம். 4 ஓம். ஏன் 4 ஓம் போகிற 4 சென்டிமீட்டர் தான் இங்கே சொல்லிட்டோம் இல்லையா, நீளத்துக்கு நேரதவங்கிறனால 4 சென்டிமீட்டருக்கு 4 ஓம்னு எடுத்துக்கலாம். ரைட். இப்போ இது கடையில் இது ரெண்டும் எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. எது, இந்த 3 5 இல்லையா, தொடர் இணைப்பு. இந்த கரண்ட்டு தான் இங்கே வந்தாகும், தொடர் இணைப்பு. ஸோ அப்போ 3 ஓம், அப்புறம் இந்த 5 ஓம் இல்லையா. இப்போ இது ரெண்டு என்னது, சீரீஸ், தொடர் இணைப்பு. கூட்டிட வேண்டியதான், 3 5 8 ஓம். இந்த 8 இந்த 4 என்னது, பேரலல் கனெக்ஷன், பக்க இணைப்பு. அப்போ என்ன வரணும், RBC = 8 × 4 / 8 + 4 எவ்வளோ வரும், 8 32, 8 12. ஸோ இது அடுத்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஏசி, பெட்வீன் ஏசின்னா என்ன வரணும், கரண்ட் வந்து ஏ வழியாக உள்ளே போயிட்டு சி வழியாக வெளில வரும். அப்போ எப்படி வரும், ஏ வழியாக வரப்போ இங்கே கொஞ்சம் பிரியும், இங்கே கொஞ்சம் பிரியும். இதுதான் இந்த கரண்ட் இங்கே வரும், சேர்ந்து இப்படி வரும். அப்போ ஏசி கிடையில இங்கே பாருங்கள், ஏசி இது கிடையில உள்ள மின்தடை எவ்வளவு, ஏசி கிடையில 5 ஓம். இப்போ 5 ஓம். இது ரெண்டு என்னது, இந்த கரண்ட்டு தான் இப்படி வந்தோணும், ஒரே இது, இந்த கரண்ட்டு தான் இங்கேயும் வந்தாகணும். அப்போ சீரீஸ் 3 4 தொடர் இணைப்பில் இருக்குது, 3 4 தொடர் இணைப்பில் இருக்குது. ஓகே. இப்போ இது ரெண்டு என்னது, தொடர் இணைப்புனா அப்படியே கூட்டிக்குவோம், 7 ஓம் ஆகிடும். இது வந்து என்னது, 5 ஓம். இதுவும் பக்க இணைப்பில் இருக்குது, பேரலல் கனெக்ஷன். அப்போ என்ன வரும், RAC = 7 × 5 / 7 + 5 எவ்வளோ, 7 35 35/12. அப்போ என்ன வருது, ரேஷியோ பாருங்கள், டினாமினேட்டரில் எல்லாமே வந்து 12 தான் வருது, 12 12 12. அப்போ அதை எடுத்துகிட்டு மீதி என்ன எழுதலாம், நியூமரேட்டர் மட்டும் எழுதுங்க. ரேஷியோனா 27:32:35 சொல்லாமல் அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும்.
இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. 27:32:35 ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஓகே, நோட் பண்ணி. ரைட், நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் பார்ப்போம். என்னென்னா, 2 rods are joined end to end as shown. Both have cross sectional area. சொல்லி 2 ராட், ஒன்று வந்து காப்பர், ஒன்று அயன். இதே மாதிரி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம், ஆனால் இது வேறு. இது காப்பர், இது வந்து அயன். எண்ட் டு எண்ட் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இதை போயிட்டு ஒரு பேட்ரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பேட்ரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்னா இதில் வந்து போத் ஹேவ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா 0.01 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு, கடத்தினுடைய குறுக்குவெட்டு பரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரெண்டுக்குமே ஒரே கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான். குறுக்குவெட்டு பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.01 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றுங்க. 0.01 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா 10⁻² மீட்டர். 10⁻² மீட்டர் ஹோல் ஸ்கொயர். சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா 10⁻² மீட்டர். அங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ 0.01 இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் நம்பர். ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்னது? 0.01னா 10⁻⁻²ன்னு சொல்லலாம். இப்போ 10⁻⁻², 10⁻⁴ வந்து அது 10⁻⁻6, 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இது ஏ கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈச் இஸ் 1 மீட்டர் லாங். இந்த லென்த்து வந்து 1 மீட்டர், இதுவும் வந்து 1 மீட்டர். ஸோ ரெண்டோட லென்த்து வந்து எவ்வளவு? 1 மீட்டர். ஈச் 1 மீட்டர். 1 ராட் இஸ் காப்பர் வித் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப். இந்த காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, மின்தடை எண் கொடுத்துருக்காங்க, ரோ சி அப்படின்னு வச்சுக்கோ. ரோ சி. சினா சி ஃபார் காப்பர். எவ்வளோனா 1.7 இன்ட்டு 10⁻⁻6 ஓம் மீட்டர். ஓம் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓம் சென்டிமீட்டர். அதை நீங்கள் வந்து எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிடுவோம். அப்போ மாற்றினா என்ன வரும்? எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றினா 1.7 இன்ட்டு 10⁻⁻6 ஓம். சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா இன்ட்டு 10⁻⁻² மீட்டர். அப்போ என்ன ஆகும்? 1.7 இன்ட்டு 10⁻⁻6 - 2 - 8 ஓம் மீட்டர்னு ஆகிடும். இது ரோ சியோட வேல்யூ. அதே மாதிரி த அதர் இஸ் ஆஃப் அயன். இரும்போட மின்தடை எண் ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ கொடுத்தா 10⁻⁻5 ஓம் சென்டிமீட்டர். அப்போ இரும்புக்கு ஐன்னு வச்சுக்கிறேன். வெறும் அதாவது 1ன்னு கூட எழுதிக்கலாம், 1 இன்ட்டுன்னு கூட எழுதிக்கலாம். இன்ட்டு 10⁻⁻5 ஓம் சென்டிமீட்டர். இதையும் மீட்டருக்கு மாற்றுங்க. இப்போ 1 இன்ட்டு 10⁻⁻5 ஓம் சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர். அப்போ என்ன வரும்? 1 இன்ட்டு 10⁻⁻5 சரி -5 -2 -7 ஓம் மீட்டர் சொல்லலாம். இப்போ இது பாருங்கள், இது வந்து நமக்கு வந்து 10⁻⁻8 இருக்குது, 10⁻⁻7 இருக்குது. ஒரே இந்த 10 வந்து ஒரே மாதிரி மாற்றுங்க. அப்போ தான் நம்ம கேல்குலேஷன் ஈஸியாக இருக்குது. அப்போ ரோ ஐ ஈக்குவல் இது 10⁻⁸ ஆகணும்னா இதை 10ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 10ஆல் டிவைட் பண்ணால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 10 ஆயிடும். இப்போ 10 இன்ட்டு 10⁻⁸ ஓம் மீட்டர் ஆகும். தெரியுதா? இப்படி இருக்கும். ஸோ இந்த வேல்யூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது ஹவு மச் வோல்டேஜ் இஸ் ரெக்வயர்டு டு ப்ரொடியூஸ் அ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர் இன் த ராட். இது ஃபுல்லாக நம்மளுக்கு கரண்ட் எவ்வளோ போகணும் அப்படின்னா ஐ வேல்யூ 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் கரண்ட் போகணும் அப்படின்னா 1 ஆம்பியர் கரண்ட் போகணுன்னா எவ்வளோ வோல்டேஜ் தேவை? இந்த வி வேல்யூ எவ்வளோ? அதான் கொஸ்டின். அப்போ ஓம் விதி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓம்ஸ்லாம் தான் அப்ளை பண்ண போகிறோம். வி ஈக்குவல் டு ஐஆர். அப்போ ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். ஆனால் ஐ கொடுத்தாச்சு 1 ஆம்பியர். வி கண்டுபிடிக்கணும். பை ஆர்னா ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் இல்லை. அப்போ ஆர்னா இந்த மொத்த இந்த அமைப்பு, இந்த 2 வயரும் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதோட மொத்த மின்தடை கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னது? ஜென்ரலாக ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா சொன்னால ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ரோங்கிறது மின்தடை எண், ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், எல் ஃபார் லென்த் நீளம், ஏ ஏரியா கிராஸ் செக்ஷன் குறுக்குவெட்டு பரப்பு. இப்போ இங்கே 2 ஜாயின் பண்ணியிருக்கோம், 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். காப்பர் ஒன்று ஒயர் 2 சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? மொத்த மின்தடைக்கு அப்படியே கூட்டுவோம்ல, ஆர்எஸ் ஈக்குவல் டு R1 + R2. அந்த அடிப்படையில் ஆர் எஃபெக்டிவ் எழுதுகிறேன். ஆர் எஃபெக்டிவ் இஃப் ஈக்குவல் டு என்னது? ஆர் சியூ ப்ளஸ் ஆர் அயன். ஆர் சியூக்கு என்ன எழுதுவோம்? ரோ சி இன்ட்டு எல் பை ஏ ப்ளஸ் ஆர் ஐக்கு என்ன எழுதுவோம்? ரோ ஐ இன்ட்டு எல் பை ஏ. பாருங்க, மின் தடையனுக்கு தான் சிஐன்னு வரும். 2 வேறு வேறு. எல் ஏலாம் ஒன்று தான், ஒரே வேல்யூ தான் சொல்லிட்டாங்க. சரி ரைட். இப்போ வந்து என்ன எழுதலாம்? இப்போ காமனாக
ஆர் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் L/A வந்து காமனாக எடுக்கலாம் L/A, மீதி இருக்கிறது ρC ப்ளஸ் ρI. ஓகேயா? அப்போ என்ன வரும்? இப்போ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். L வேல்யூ எவ்வளோ கொடுத்தோங்க? 1 மீட்டர். L வேல்யூ 1 மீட்டர். அப்போ 1/1 + 1 2 மீட்டர்லாம் போட்டுறாங்க. ஏன்னா இங்கே காமனாக L வெளியே எடுத்தாச்சு. பை A வந்து எவ்வளோ சொன்னோம்? 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 10⁻⁻6 எல்லாம் SI யூனிட்டுக்கு மாற்றியாச்சு. ரோசியோட வேல்யூ எவ்வளவு? இதுனா SI யூனிட்டில் தான் இருக்குது. 1.7 × 10⁻⁸. 1.7 × 10⁻⁸ ப்ளஸ் ரோ ஐயோட வேல்யூ என்னது? 10 × 10⁻⁸. 10 × 10⁻⁸. அப்போ என்ன வரும்? இந்த 10⁻⁻6 மேலே கொண்டு வந்தால் 10⁻ + 6 இன்ட்டு இங்கே பாருங்கள், இதுவும் 10⁻⁻8 தான் இருக்குது, இதுவும் 10⁻⁻8 தான் இருக்குது. அப்போ தான் கூட்ட முடியும். இது 10⁻⁻8 இருக்குது, இது 10⁻⁻7 இருக்குன்னா கூட்ட முடியாது, ஆட் பண்ண முடியாது. இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். 1.7x + 10x 10x + 10x 20xன்னு எழுதலாம். ஓகே, அது மாதிரி. அப்போ 10 + 1.7 எவ்வளோ வரும்? 11.7 வரும். 11.7 × 10⁻⁻8 அது வந்துடும். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள்? 11.7 × 10⁻ +6 -8 எவ்வளோ வரும்? -2ன்னு வந்துடும். -2. அப்போ என்ன வரும்? 0.117 ஓம்னு வரும். இது வந்து ஆர் எஃபெக்டிவ். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இவ்வளோ கரண்ட்டு செட்டப் பண்ணோம்னா வோல்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஓம்ஸ் லா தான் இந்த பக்கம் எழுதுறேன். I = V/R எஃபெக்டிவ். இப்போ V வந்து என்னது? V தான் கண்டுபிடிக்கணும். அப்போ V = IR எஃபெக்டிவ். அப்போ V = I எவ்வளோ? 1 ஆம்பியர் அவங்க கொடுத்துட்டாங்க. 1 ஆம்பியர் × R எஃபெக்டிவ் எவ்வளவு? 0.117. இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0.117 தான் கிடைக்கும் இவ்வளோ வோல்டேஜ். ஸோ 1 ஆம்பியர் கரண்ட் செட்டப் பண்ணுறதுக்கு இவ்வளோ வோல்டேஜ் தேவை. இதுதான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, 0.117 வோல்டேஜ். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு ஏ. நோட் பண்ணிக்கோங்க. அது ரைட். நெக்ஸ்ட்டு 25th கொஸ்டின். 25th என்னென்னா, 10 ஐடென்டிக்கல் செல்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் ஆர் நீடட் டு ஹீட். ஐடென்டிக்கல் செல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஒரே மாதிரியான செல் 10 செல். அப்போ ஒரு செல்லோட EMF ஈனா 10 செல்லோட EMF 10E. சரி, இன் சீரீஸ் ஆர் நீடட் டு ஹீட் அ ஒயர் ஆஃப் லென்த் 1 மீட்டர் அண்ட் ரேடியஸ் ஆர். அதாவது 1 மீட்டர் நீளமுள்ள ஒயர், நீளம் வந்து 1 மீட்டர், ரேடியஸ், இந்த ஒயரோட ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்லியாச்சு. எவ்வளோ ஹீட் பண்ணால் 10 டிகிரி செல்சியஸ் நம்ம ரைஸ் பண்ணணும். டெம்பரேச்சரை 10 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணணும். எவ்வளோ டைம்லன்னா T செகண்ட்ஸில் ரைஸ் பண்ணணும். அடுத்து, ஹவு மெனி செல்ஸ் வில் பி required டு ஹீட் த ஒயர் ஆஃப் லென்த் 2 மீட்டர் ஆஃப் த சேம் ரேடியஸ் பை த சேம் டெம்பரேச்சர். இப்போ அதே வந்து 2 மீட்டர் நீளமுள்ள ஒயர் எடுத்துக்கணும், L' வச்சுக்கோமே. 2 மீட்டர் நீளமுள்ள ஒயரு, ஆனால் அதே ரேடியஸ் தான், திக்னஸ் வந்து அதே தான், ரேடியஸ் அதே தான். பை த சேம் டெம்பரேச்சர், அதே 10 டிகிரி செல்சியஸ் வந்து இது பண்ணோம். இந்த டைம் எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஹவு மெனி செல்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு ஹீட், இல்லை இன் டைம் T தான், டைம் வந்து அதே T செகண்ட் தான். இதுக்கு எத்தனை செல்லு வேணும்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து என்ன வந்து எவ்வளவு? 10 செல்ஸ். 10 செல்ஸ் இல்லையா? எல்லா செல்லும் ஒரே வோல்டேஜ் தான், 2 வோல்டேஜ் செல்லுன்னா எல்லாமே 2 வோல்டேஜ். இதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சுக்கோம் நம்ம 11th. அதான் இங்கே அப்ளை பண்ணோம். என்ன அப்படின்னா, என்னது தன்வெப்ப ஏற்புத்திறன்னா? ஃபார்முலா தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு மெட்டீரியலை நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, MS × டெல்டா T அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா T, கேபிட்டல் T, ஸ்மால் T இல்லை. ஸ்மால் Tனா டைம், கேபிட்டல் Tனா டெம்பரேச்சர். இந்த S தான் என்னென்னா தன்வெப்ப ஏற்புத்திறன் சொல்கிறது. தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்னென்னா, 1 கிலோகிராம் உள்ள ஒரு பொருள் தண்ணியோ என்னவோ இந்த ஒயரோ ஏதோ ஒன்று, 1 கிலோகிராம் உள்ள பொருளை 1 டிகிரி செல்சியஸ் அதனுடைய வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு நம்ம எவ்வளோ வெப்ப ஆற்றல் கொடுப்போம், அதுதான் வந்து என்னது தன்வெப்ப ஏற்புத்திறன். அப்படின்னா இது வந்து என்ன சொன்னேன், 1 கிலோகிராமுக்கு இவ்வளோன்னா இவ்வளோ கிலோகிராம், எம்னா நிறை 5 கிலோகிராமுக்கு எவ்வளவு. இங்கே என்ன சொன்னேன், இன்னொரு வார்த்தை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ
அப்போ நம்ம எத்தனை டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணோம்? 10 டிகிரி செல்சியஸ். அந்த 10 டிகிரி செல்சியஸ் தான் டெல்டி. டெல்டினா வெப்பநிலை ஏற்படக்கூடிய மாற்றம். ஆரம்பத்தில் வந்து 20 டிகிரி செல்சியஸில் இருக்குது, அதை நீ ஹீட் பண்ணி 30 டிகிரி செல்சியஸ் கொண்டு வரல, அப்போ வெப்பநிலை மாற்றம், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதுதான் புரியுது. அது இதை இங்கிலீஷில் சொன்னால் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டினா என்னது? த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் 1 kg த்ரூ 1 டிகிரி செல்சியஸ். அப்போ 1 டிகிரி செல்சியஸ்க்கு இவ்வளோனா டெல்டா டிக்கு எவ்வளோ, அதாவது 10 டிகிரி செல்சியஸ்க்கு எவ்வளவு, 1 kgக்கு எவ்வளோனா mkgக்கு எவ்வளவு மல்டிப்ளை பண்ணும். இதுதான் சரியா. இப்போ இதையும் நம்ம செல்லால் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்லு தான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. வயர் வழியாக கரண்ட் போகிறப்ப என்ன ஆகும்? அக்கார்டிங் டு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் இட் வில் ப்ரொடியூஸ் ஹீட். ஸோ அதை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்ம வந்து ரெண்டையும் கார்லேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே என்ன ஃபார்முலா? ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் நம்ம படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா? H = I² RT தான் ஃபார்முலா. இங்கே வந்து கரண்ட்டுலாம் எதுவுமே சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து ஐக்கு பாரு என்ன பண்ணலாம்? V/R போடலாம். அப்போ V²/R² × R × Tன்னு வரும். இந்த இதில் ஒரு R, இதில் ஒரு R கேன்சல் ஆகிடும். அப்போ H = என்ன வரும்? V²/R × Tன்னு வரும். ஸோ இதுதான் செல் யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஹீட்டு அக்கார்டிங் டு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இப்போ இதுவும் ஈக்குவல் ஆகும் சரியா. அப்போ ஃபஸ்ட்டு கேஸ்க்கு நம்ம என்ன எழுதலாம்? V² பாருங்கள், V²/R × T. விங்கிறது வோல்டேஜ் இல்லையா. நம்ம வந்து எத்தனை செல்லு வந்து இது பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 10 செல் இது பண்ணுறோம். ஒரு செல்லோட வோல்டேஜ் வந்து வின்னு வச்சுக்குவோம். ஒரு செல்லோட வோல்டேஜ் வந்து V. அப்போ 10 செல்லுக்கு எத்தனை? 10V. அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்? 10V² போடலாம் இல்லையா. 10V². ஓகே. பை R. Rன்னு என்னது? அந்த ஒயரோட மின்தடை, இந்த ஒயரோட மொத்த மின்தடை, அது Rனே வச்சுக்குவோம். இந்த ஒயரோட மின்தடை Rனே வச்சுக்குவோம். 1 மீட்டர் நீளத்துக்கு Rன்னு வச்சுக்குவோம். R இன்ட்டு டைம், எவ்வளோ டைம் நம்ம ஹீட் பண்ணுறோம்? அவங்க T தான் சொல்லியிருக்காங்க, Tன்னு வச்சுக்குவோம். ஈக்குவல் டு இந்த ஹீட், இவ்வளோ ஹீட் வந்து பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணுது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் படி. அது எதுக்கு சமமாக இருக்கணும்? இந்த இதுக்கு, இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஃபார்முலா இருக்குல்ல, அதுக்கு சமமாக இருக்கும். அப்போ தான் ரெண்டும் ஈக்குவலாம். இவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ண முடியும். அப்போ எம்முன்னா எம்முன்னே வச்சுக்குவோம். அதாவது இந்த 1 மீட்டர் நீளமுள்ள ஒயரோட மாஸ் நிறை எம்முன்னே வச்சுக்கோம். அது எவ்வளோன்னு தெரியாது. 1 மீட்டர் நீளமுள்ள ஒயரோட நிறை வந்து 20 கிராம் இருக்கலாம், 30 கிராம் இருக்கலாம். அது எவ்வளோன்னு தெரியாது, எம்முன்னு வச்சுக்கோம். எஸ் இந்த ஒயரோட, இந்த மெட்டீரியலோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, தன்மை பேர் திறன், எஸ்ன்னே வச்சுக்கோங்க. டெல்டா டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வெப்பநிலை மாற்றம், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ். அப்போ நீங்கள் வந்து 10 டிகிரி செல்சியஸ்னே வச்சுக்கலாம். இங்கேயும் 10 டிகிரி செல்சியஸ் தான், இங்கேயும் 10 டிகிரி செல்சியஸ் தான் இல்லையா. அதனால் அதை நான் டெல்டா டீனே வச்சுக்கிறேன். ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறதுனால டெல்டா டி. ஓகே. இல்லை இங்கே 10 டிகிரி செல்சியஸ்னு போட்டுக்கிட்டாங்க சரி, 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு போட்டாங்க சரி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அடுத்து ரெண்டாவது கேஸ் என்ன சொல்கிறாங்க? இதே ஃபார்முலா என்னது? V. இங்கே செல் எத்தனை செல் நம்மளுக்கு தெரியாது, அதனால் நான் வந்து N டேஷ்னு வச்சுக்கிறேன். N டேஷ் செல் எவ்வளோன்னு தெரியாது, N டேஷ் V. அங்கே 10V, இங்கே N டேஷ் V எவ்வளோன்னு தெரியாது, ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால பை R. இப்போ பாருங்கள், Rனா என்னது? மின்தடை, ரெசிஸ்டன்ஸ். எதோட மின் ரெசிஸ்டன்ஸ்? ஒயரோட ரெசிஸ்டன்ஸ், மின்தடை. இங்கே 1 மீட்டர் நீளமுள்ள ஒயர், அதனால் R. இங்கே என்னது? 2 மீட்ரு. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? R ப்ரொபோஷனல் டு L. நீளம் அதிகமானுச்சுன்னா கம்பியோட மின்தடை அதிகமாகும், நேர் விகிதம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ நீளம் 2 மடங்கு அதிகமானுச்சுன்னா மின்தடை என்ன ஆகும்? 2 மடங்கு அதிகரிக்கும், ரெசிஸ்டன்ஸும். அப்போ இங்கே மின்தடை வந்து என்னென்னா R டேஷ் ஈக்குவல் டு 2Rன்னு வச்சுக்கலாம். அங்கே Rனா இங்கே வந்து என்னது? 2R. அப்போ இங்கே ஃபார்முலாவில் வந்து என்ன பண்ணணும்? Rக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? 2R போகணும். 2R இன்ட்டு T. அதே டைம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ T ஈக்குவல் டு நிறை என்னன்னு பார்க்கணும், மாஸ். இங்கே 1 மீட்டர் நீளமுள்ள ஒயரோட மாஸ், இங்கே வந்து என்னது? 2 மீட்டர் நீளம். அப்போ மாஸும் டபுள் ஆகும்ல. அப்போ 2M இன்ட்டு எஸ். அதே எஸ் தான், ஏன்னா இது இந்த மெட்டீரியலும் இந்த மெட்டீரியல் ஒன்று, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி மாறாது. எஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதே 10 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோம். ஓகே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த N டேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நீங்கள் பாருங்கள், 2/1 பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 2/1 பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். 2/1 பண்ணோம்னா என்ன வரும்? ஈக்குவேஷன் நம்பர் 2/1. இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2/ஈக்குவேஷன் நம்பர் 1. லெஃப்ட் சைடில் டிவைட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள்? T கேன்சல் ஆயிரும், V² கேன்சல் ஆயிரும், R கேன்சல் ஆயிரும் கீழே. மீதி மேலே என்ன இருக்கும்? இந்த சைடு 10² 100 இருக்கும். 100 இங்கே என்ன இருக்கும்? N டேஷ் ஸ்கொயர் இருக்கும் பாருங்க. இது N டேஷ் ஸ்கொயர். மேலே வந்து
இங்கே வந்து கீழே வந்து இப்படி எழுதிடுறேன். முதல்ல எழுதிடுறேன். இங்கே வந்து என்ன இருக்குது, 10 ஸ்கொயர் 100. அப்போ 100 b ஸ்கொயர் பை ஆர் இன்ட்டு டி இன்ட்டு இதால் டிவைட் பண்ணோம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணி ரெசிப்ரோக்கலாக மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 2r பை n டேஷ் ஸ்கொயர் பண்ணுறோம், b ஸ்கொயர் பண்ணுறோம், b ஸ்கொயர் இன்ட்டு டி. ஓகே, இப்படி பண்ணுறோம். ஈக்குவல் டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 2ms ஈக்குவேஷன் நம்பர் 2 தான் ஃபஸ்ட்டு. இப்போ 2ms டெல்டா டி, அதாவது 10 டிகிரி செல்சியஸ் டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ms 10 டிகிரி செல்சியஸ். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள். இந்த டி கேன்சல் ஆகும், ஆர் கேன்சல் ஆகும், b ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அதே மாதிரிங்க ss 10 டிகிரி இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல மீதி வந்து என்ன இருக்குது, 2 மட்டும் தான் இருக்குது. ஓகே, இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும் நமக்கு, n டேஷ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த சைடு என்ன இருக்குது, 100, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 200 ஆகிடும். அது 200 பை n டேஷ் ஸ்கொயர் இந்த சைடு ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 2 மட்டும் தான் இருக்குது இல்லையா. அப்போ இந்த 2வும் இந்த 200 அடித்தா 100. தேர்ஃபோர் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 100 ஈக்குவல் டு n டேஷ் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் n டேஷ் ஈக்குவல் டு 10ன்னு வரும். இப்போ n டேஷ் வந்து 10 அப்படிங்கிறது இல்லையா. இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, சாரி n டேஷ் வந்து 20 வரணும். இதை தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே என்ன மிஸ்டேக் அப்படின்னா 2/1 தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இதுதான் இருக்குது. ஸோ இது இங்கே வரணும். மாற்றி எழுதுகிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா, n டேஷ் ஸ்கொயர் b ஸ்கொயர் பை 2r இருக்குது, 2r இன்ட்டு டி, அதில் டி இருக்குது, டிவைடட் பை 1 வரணும். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன வரும், r பை 10 ஸ்கொயர்னா 100. ஸோ 100 இன்ட்டு v ஸ்கொயர்டு இன்ட்டு டின்னு வந்துடும் ஈக்குவல் டு, இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ஓட ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2ms 10 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 1ஓட ரைட் ஹேண்ட் சைடு வந்து ms இன்ட்டு 10 டிகிரி செல்சியஸ். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும், ஆர் கேன்சல் ஆகுது, v ஸ்கொயர் கேன்சல் ஆகுது, டி கேன்சல் ஆகும், ss 10லாம் கேன்சல் ஆகும். அது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே n டேஷ் ஸ்கொயர் பை 2 n டேஷ் ஸ்கொயர் பை 200 இருக்குது இந்த சைடு, n டேஷ் ஸ்கொயர் பை 200 ஈக்குவல் டு இந்த சைடு வந்து வெறும் மேலே 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் n டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400ன்னு வரும். அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் n டேஷ் ஈக்குவல் டு 20ன்னு வந்துடும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 20. கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆன்சர் வந்து பி. கொஸ்டின் நம்பர் 25 ஆன்சர் பி. ஓகே, அதை நோட் பண்ணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26 என்னென்னா, 2 wires A and B ஆஃப் சேம் மெட்டீரியல். ரெண்டு கம்பிகள், ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. ரெண்டு ஒயர் இருக்குது. ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க. அதாவது இது காப்பர்னா இதுவும் வந்து காப்பர் தான், ரெண்டும் சேம் மெட்டீரியல். ஹேவிங் ரேடியை இந்த ரேஷியோ 1:2. அதாவது இதோட ரேடியஸ் வந்து 1ன்னா இதோட ரேடியஸ் வந்து 2 அந்த மாதிரி. அப்போ ரேடியை வந்து ரேஷியோ R1:R2 வந்து 1:2 அண்டு கேரி கரண்ட்ஸ் இந்த ரேஷியோ 4:1. அப்போ இதில் போகிற கரண்ட் வந்து I1 வச்சுக்குவோம், இதில் போகிற கரண்ட் வந்து I2ன்னு வச்சுக்குவோம். ரெண்டுக்குள்ள ரேஷியோ வந்து 4:1. அப்போ I1:I2 ஈக்குவல் டு 4:1.
I2 equal to 4:1. The ratio of drift speed of electron in A and B. Drift velocity VD1 by VD2. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ரிலேஷன்னா நமக்கு கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் I ஈக்குவல் டு NAEVD இதுதான் ரிலேஷன். இப்போ இதில் இப்போ I ஈக்குவல் டு NAEVD இதுதான் வந்து நம்மளுக்கு ரிலேஷன் நமக்கு தெரியும். கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன், மின்னோட்டத்திற்கும் இழுப்பு திசைவேகத்திற்கும் உள்ள தொடர்பு. இதில் என்னென்னா ஓரலகு நீளத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, ஏனா குறுக்குவெட்டு பரப்பு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஈனா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானுடைய மின்னோட்டம், VDனா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இழுப்பு திசைவேகம். இப்போ இதில் வந்து ஏ கொடுக்கல, அதுக்கு பிறகு தான் ஆர் கொடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் ஏனா குறுக்குவெட்டு பரப்பு, குறுக்குவெட்டு பரப்புனா இங்கே வந்து கம்பியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு வந்து ஒரு சர்க்கிளாக இருக்கும், வட்டமாக இருக்கும். வட்டத்தினுடைய பரப்பு πr². அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா n இன்ட்டு ஏவுக்கு பதிலாக πr² போட்டுக்கலாம் இன்ட்டு E இன்ட்டு V. இப்போ இந்த ரெண்டு கேஸ் இருக்குது. ரெண்டு கேஸில் எதெல்லாம் மாறிலியோ அதெல்லாம் எடுத்துடலாம். n ரெண்டுமே ஒரே மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க. அப்போ n வந்து மாறிலி, அதை எடுத்துடலாம். π மாறிலி, அதை எடுத்துடலாம். E எலக்ட்ரானோட மின்னோட்டம் மாறிலி. அப்போ மீதி இருக்கிறது வந்து நமக்கு என்னென்னா இவங்க கேட்டுக்கிறது VDக்கு உள்ள இது கேட்குறாங்க. அப்போ VD ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. VD ஈக்குவல் டு இந்த R² இந்த பக்கம் வந்துருக்கு I/R² இல்லையா. அப்போ VD1 by VD2னா என்ன வரும் பாருங்க. VD1 by VD2 ஈக்குவல் டு என்ன வரும் I1 by I2 by என்ன வரும் R வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர் விகிதம் கீழே இருக்குது. அப்போ என்ன வரும் தலைகீழாக இருக்கும். இங்கே 1 இருக்குதுன்னா அங்கே 2 போகணும். R2² by R1² இப்படி எழுதும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். I1 by I2 ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, என்னது 4:1. அப்போ 4/1 இன்ட்டு R2 by R1. R1 by R2 1:2. அப்போ R2 by R1னா 2/1. இப்போ 2/1 ஹோல் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் இருக்கனால அப்போ என்ன வரும் 4/1 4 இன்ட்டு 2² பண்ணால் 4. அப்போ எவ்வளோ வரும் 16 வரும். அப்போ 16/1ன்னு அர்த்தம். தட் இஸ் 16:1 இதுதான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 16:1 ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அப்போ 26க்கு ஆன்சர் வந்து ஏ, ஃபஸ்ட் ஆப்ஷன். இது நோட் பண்ணி நெக்ஸ்ட்டு 27th கொஸ்டின். இது டைரக்ட் கொஸ்டின் தான். 27th கொஸ்டின் என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு காப்பர் ஒயர் ஆஃப் லென்த் 10 மீட்டர். காப்பர் ஒயர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காப்பர் ஒயர், அதனுடைய லென்த் வந்து 10 மீட்டர், நீளம் 10 மீட்டர்னு சொல்லியாச்சு. ரெசிஸ்டன்ஸ் 2 ohm. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ohm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கனெக்டட் டு வோல்டேஜ் 10 வோல்டேஜ் பேட்ரி. இப்போ இதை வந்து ஒரு பேட்ரியோட கனெக்ட் பண்ணிட்டோம். 10 வோல்டேஜ் பேட்ரி அதோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும், மின்புலம், இது உள்ள மின்புலம் எவ்வளோ இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். என்ன ஃபார்முலா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா E ஈக்குவல் டு -dV/dxன்னு சொல்லுவோம்ல. இப்போ இங்கே வந்து அந்த E ஈக்குவல் டு dVனா பொட்டன்ஷியல், நெகட்டிவ் சைனை விட்டுறலாம். இங்கே நமக்கு வேல்யூ தான் தேவை. dVனா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ ரெண்டு எண்டுக்கு இடையில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 10 வோல்டேஜ். அப்போ 10/dxனா என்னது, ரெண்டு எண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் நீளம், அது எவ்வளவு 10 மீட்டர். அப்போ 10 அப்படின்னு போடலாம். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 10/10 1. அப்போ 1 வோல்ட் பர் மீட்டர். இதுதான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. 27க்கு ஏ, ஆன்சர் வந்து ஏ. அப்போ இந்த R என்னாச்சு, Rலாம் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணலையான்னா எல்லா டேட்டாவும் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவையில்லாத டேட்டா நிறைய இருக்கும் கொஸ்டினில், அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கோன்னா அது தேவையில்லை. இதுதான் ஆன்சர். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 28th ப்ராப்ளம் பாருங்கள். 28th வந்து ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. எ ஹீட்டர் ஆஃப் 220 வோல்டேஜ் ஹீட்ஸ் த வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் 5 minutes டைம். த ஹீட்டர் ஆஃப் 110 வோல்டேஜ் ஹீட்ஸ் த சேம் வால்யூம் ஆஃப் வாட்டர் இன். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா என்னென்னா 25th ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதே மெத்தட் தான். V²/R × T ஈக்குவல் டு MS ∆Tன்னு போட்டோம்ல, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். ஆன்சர் எவ்வளோ வரும் அப்படின்னா இதுக்கு வந்து 20 minutes வரும். இதுக்கு ஆன்சர் வந்து 20 minutes வரும். இது நோட் பண்ணிக்கங்க. அடுத்து 29th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லாஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப். என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட் லா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் இல்லையா. ஏன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப்
த கரண்ட் அட் த ஜங்ஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், எவ்வளோ சார்ஜ் ஜங்ஷன் நோக்கி வருதோ அவ்வளோ சார்ஜ் வெளில போகும் அப்படிங்கிறது. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அண்டு எனர்ஜி. செகண்ட் லா வந்து எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அது வந்து வோல்டேஜ். ஏன்னா வோல்டேஜுங்கிறது என்னது, வோல்டேஜ் லான்னு சொல்கிறோம் இல்லையா. வோல்டேஜுங்கிறது எது, வோல்டேஜ்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம், ஒர்க் டன் அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா. அதனால் ஒர்க் டன்ங்கிறது என்னது, எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட் லா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், செகண்ட் லா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ முதல் விதி வந்து மின்னூட்டங்களின் அழிவின்மை விதி, ரெண்டாம் விதி வந்து ஆற்றல் அழிவின்மை விதியை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து 29க்கு ஆன்சர் வந்து பி. ஓகே, இது நோட் பண்ணிக்கங்க. அடுத்து 30th கொஸ்டின் பாருங்கள். 30th கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. 30வது கொஸ்டின் வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து V இருக்குது, இங்கே வந்து I இருக்குது கரண்ட்டு. இது வந்து T1 டெம்பரேச்சர், T1 டெம்பரேச்சருக்கான கிராஃப். இது வந்து T2 டெம்பரேச்சருக்கான கிராஃப். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, T1க்கும் T2க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மெட்டாலிக் ஒயர்னு சொல்கிறாங்க. மெட்டல்னா உலோகம் இல்லையா, உலோகம் சரியா. அப்போது இந்த ரெண்டு டெம்பரேச்சருக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ரிலேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் எடுத்துக்கணும். பர்டிகுலர் வோல்டேஜ், இந்த வோல்டேஜில் T1 டெம்பரேச்சரில் என்ன கரண்ட்டுன்னு பாருங்கள், I1. இப்போது இந்த பர்டிகுலர் வோல்டேஜில் கரண்ட் வந்து T1 டெம்பரேச்சரில், ஒரே மெட்டல் தான், T1 டெம்பரேச்சருக்கு I1, T2 டெம்பரேச்சரில் வந்து I2. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, T1 டெம்பரேச்சரில் கரண்ட் வந்து கம்மியாக இருக்குது, T2 டெம்பரேச்சரில் ஒரே வோல்டேஜுக்கு T2 டெம்பரேச்சரில் கரண்ட் அதிகமாக இருக்குது. அதாவது I2 இஸ் கிரேட்டர் தேன் I1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெட்டலில் நம்மளுக்கு என்னென்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கரண்ட் வந்து குறையும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் குறையும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் தான் கரண்ட் குறையும்னா, கரண்ட்டும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ I2 இஸ் கிரேட்டர் தேன் I1னா T2 இஸ் லெஸ் தேன் T1 எழுதும். I2 இருக்க இடத்துல T2 போடுறோம், I1 இடத்துல T1 போடுறோம். இங்கே கிரேட்டர் தேன் இருக்குது, லெஸ் தேன் இருக்குது, மாற்றி போடுறோம். T2 இஸ் லெஸ் தேன் T1, இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு வந்து T2 இஸ் லெஸ் தேன் T1 அப்படின்னு ஆப்ஷனில், அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, T1 இஸ் கிரேட்டர் தேன் T2 இருக்குது. T1 இஸ் கிரேட்டர் தேன் T2 இருக்குது. இது ரெண்டும் ஒன்று தான் இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். எந்த ஆப்ஷன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, இதுதான் கரெக்ட். ஓகே, இது வரலையும் பார்த்து மீதி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.